பாண்டியன் சீரியல்ல டுடே எபிசோடில் இந்த பக்கம் நம்ம சக்திவேல் இருந்துட்டு முத்துவேல் கிட்ட அந்த பிஸ்னஸ் விஷயமா கோயில் விஷயமா போய் பேசிட்டு வந்துடலாமே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிப்பா இன்னைக்கு போய் பேசிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துவேல வந்து சொல்லிடுறாங்க. சுகனி இருந்துட்டு நான் இன்னைக்கு கடைக்கு வரல, நீங்கள் மட்டும் இன்னைக்கு கடையை பார்த்துக்கோங்க, யார் கடன் கேட்டு வந்தாலேயும் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி சரி அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அதை நினச்சி நீ ரொம்ப டென்ஷன் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம பழனிவேல் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம குமரவேல் இருந்துட்டு சித்தப்பா உங்களுக்கு பையன்தான் பிறப்பான் போல இருக்கு, இந்த வீட்டில் 2 பையன் இருக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உங்கள் பையனுக்கு என் வயசாகிற போது உங்களுக்கு வயசாகிருக்கும்ல அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது, ஆமாப்பா லேட்டாக கல்யாணம் ஆச்சுல அதனால் எனக்கு கொஞ்சம் வயசு ஆக தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனிவேல் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம மாறி இருந்துட்டு, என்னடா உங்கள் சித்தப்பாவுக்கு பையன்தான் பிறக்குன்னு நீ முடிவு பண்ணிட்டியா? ஆமாம் ஆமாம் 2 பசங்க இருப்பான்ல இந்த வீட்டில் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாரும் இங்கே இருக்கீங்க, அதனால் உங்கள் எல்லாருக்கிட்டேயும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு அம்மாச்சி வந்து ஆரம்பிக்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நம்ம குமரவேலுக்கு நம்ம வீட்டு அரசியை பொண்ணு கேட்கலான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீங்கள் பொண்ணு கேட்டால் அப்படியே உங்கள் மாப்பிள்ளையும் உங்கள் பொண்ணும் தூக்கி கொடுத்துருவாங்களா? என்னத்தை பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வடிவு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. குமரவேலுக்கு அரசியை தவிர இது யாருமே கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லவே மாட்டாங்க. குமரவேலோட மனசுலையும் அரசி மட்டும்தான் இருக்கா, அதனால தான் நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பரதேச பையன் குடும்பத்தில் எதுக்காக நான் பொண்ணு எடுக்கணும், பெரிய வீட்டு சம்மதத்தை தான் நான் பிடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி இந்த சைடு நம்ம சக்திவேல் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏங்க பெரிய வீட்டை சம்மந்தம் முடிக்கிறதுக்கு இங்கே என்ன பொண்ணு கொடுக்கறதுக்கு கியூவில் யாராச்சு நின்றுட்டுருக்காங்களா என்ன? அப்படி யாருமே கிடையாதுங்களேங்க. எங்கேயோ ஒன்று அவனுக்கு அரசியும் ரொம்ப நல்ல பொண்ணு தானே, அரசியை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், கண்டிப்பாக கோமதியும் அவங்க புருஷனும் பொண்ணு தரவே மாட்டாங்க, நீங்கள் தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துவேல் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவன் என்னங்க தரதும் தராமல் போகிறதும் அவன் வீட்டு பொண்ணு எங்களுக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் அவசரப்படுறீங்கன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம மாறி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. குமரவேல் இருந்துட்டு, எனக்கு பொண்ணு வந்து க்யூவில் நிற்கிது பாரு, தாலி கட்ட நானும் ரெடி ஆகிறதுக்கு. அட நீங்கள் வேறப்பா, எத்தனை நாளாக நீங்கள் எனக்கு பொண்ணு பார்த்துட்ருக்கீங்க, ஏதாவது ஒரு சம்மந்தம் நமக்கு வந்து சேருதா? எதுவுமே இல்லையே, ஏதாவது ஒரு குறையும் சொல்லிட்டு சம்மதமே வேண்டான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அரசியை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல உங்களுக்கெல்லாம் என்னதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி நம்ம குமரவேல் வந்து சொல்லிடுறாரு. அதனால் நம்ம அம்மாச்சியும் பழனிவேலும் இருந்துட்டு பொண்ணு கேட்கறதுக்காக போகிறாங்க. பழனிவேல் வரமாட்டேன்னு தான் சொல்கிறாங்க, ஆனால் அம்மாச்சி கட்டாயப்படுத்தி பழனிவேலை கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த பக்கம் சரவணன் கடைக்கு போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் வந்து கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு பதில் சொல்லிகிட்ருக்காங்க நம்ம கோமதி. அம்மாச்சியை பார்த்த உடனே பாமான்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. எப்படிம்மா இருக்க, அதிசயமாக இந்த பக்கம் வந்திருக்க, என்னம்மாச்சி ஏதாவது பிரச்சனையோ, உங்களுடைய முகமோ மாமாவுடைய முகமோ கொஞ்சம் கூட சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து கேட்டுட்ருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் எல்லாருக்கிட்டேயும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன். குமரவேலுக்கு பொண்ணு பார்க்கலான் இருக்கோம், அரசியை தான் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன தைரியத்தில் அரசியை நீங்கள் பொண்ணு கேட்குறீங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை, என்ன நினச்சிட்ருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எல்லாருமே கத்த ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததா, ஏம்மா என் பொண்ணு என்ன உனக்கு என்ன அவ்வளோ இலக்காரமாக போயிட்டாளா, போயும் போயும் அவனுக்கு என் பொண்ணை போய் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. அவன் என்னெல்லாம் பண்ணியிருக்கான்னு நீங்கள் எல்லாமே மறந்துட்டீங்களா? எல்லாமே ஞாபகம் இருக்குமா? ஆனால் அரசியை பிடிச்சதுனால தான் அவன் ஒவ்வொன்றும் பண்ணான். தயவு செஞ்சு அவனை கொஞ்சம் புரிஞ்சுக்கோம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவனை நான் புரிஞ்சுக்கணுமா? என்னம்மா பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிகிட்ருக்காரு. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம பாண்டியன் இருந்துட்டு, கோமதி நீ கொஞ்சம் பொறுமையாரு, நான் பேசிக்கிறேன். இங்கே பாருங்க அத்தை, உங்கள் மேலே எனக்கு நிறையவே மரியாதை இருக்குது, நீங்கள் எப்போ வேணாலும் இந்த வீட்டுக்கு வரலாம் போகலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், ஆனால் பொண்ணு கேட்டு மட்டும் இந்த பக்கம் நீங்கள் வர வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம அரசி வந்து நிற்கிறாங்க. அம்மாச்சி எப்படி இருக்கீங்க, எப்போ வந்தீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்குவோம்.
இவ ஒருத்தி உன் அம்மாச்சி உனக்கு எதுக்காக வந்தாங்கன்னு உனக்கு தெரியுமா? உன்னை பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. அதுவும் அந்த கேடுகெட்ட குமாரவேலுக்கு உன்னை பொண்ணு கேட்க வந்திருக்காங்க." அப்படின்ற மாரியே சொல்லிடுறாங்க. இத கேட்டோனே அரசி வந்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. நிலைமை தெரியாம, "நீ வேற நல்லா விசாரிக்கிறியாம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு, பழனிவேல் இந்த பக்கம் புலம்பிட்டு நின்னுட்டுருக்காரு. அதுக்கு அடுத்ததா நான் நேரடியாவே கேட்குறேன், "அரசே, உனக்கு உன் அம்மாச்சி சொன்ன மாதிரி குமரவேலுக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க வைக்க உனக்கு சம்மதமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "என்னப்பா பேச்சு பேசுறீங்க? எனக்கெல்லாம் அவன சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அவன போய் நான் எப்படிப்பா கல்யாணம் பண்ணிக்க முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ப அரசி வந்து சொல்லிறாங்க. "எனக்கு பையன் வேற கிடையாது, பொண்ணு வேறன்னு கிடையாது. எனக்கு எல்லாமே ஒண்ணு தான். பேத்தி வாழ்க்கை எப்படி போனா என்ன? பேரன் வாழ்க்கை இப்படி அமைஞ்சா என்னன்னு எனக்கு நினைக்க தெரியல. இது நான் நினைச்சதெல்லாம் நடக்கணும்னா, இவங்க 2 பேரோட கல்யாணமும் நடந்தா மட்டும் தான் இந்த 2 குடும்பமும் ஒண்ணா சேரும்னு நான் நினைச்சேன். அதனால தான் இவ்வளோ தூரம் நான் கஷ்டப்படுறேன். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு நம்ப அம்மாச்சி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. பின்னாடியே நம்ம பழனிவேலும் கிளம்பி போயிடுறாங்க. என் அம்மா கிட்ட இருந்து இந்த ஒரு விஷயத்த நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு கோமதி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.